தலைநகரில் வரும் சனிக்கிழமை எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணி அமைதியாகவும் ஒழுங்குமுறையோடும் நடைபெறட்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளார். பங்கேற்பாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உரிய ஒத்துழைப்பு வழங்குமாறு போலீஸ் படையையும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் பத்திரிகை செயலாளர் துங்கு நஸ்ருல் அபைடா அதனை தெரிவித்தார். பங்கேற்பாளர்களுக்கு எவ்வித நெருக்கடியும் தடையும் விதிக்கப்படாமல் இருப்பதையும் போலீசார் உறுதி செய்ய வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியுள்ளதாக துங்கு நஸ்ருல் கூறினார். ஜனநாயகத்தின் மாண்பை போற்றும் மடானி அரசின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சுதந்திரத்தையும் நீதியையும் நிலைநாட்டும் நாட்டில் அரசாங்க எதிர்ப்பாளர்களின் பேச்சுரிமையும் மதிக்கப்படும். பிரதமர் அன்வாரின் தலைமைத்துவத்தில் அதற்கான வாய்ப்புகள் விசாலமாக வழங்கப்படுவதோடு மதிக்கவும் படுவதாக துங்கு நஸ்ருல் கூறினார். அன்வாரை பதவி விலக வலியுறுத்தி நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள அந்த தூருன் அன்வார் பேரணி தொடர்பில் இதுவரை 60 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் முன்னதாக கூறியிருந்தது. எதிர்க்கட்சியினர், அரசு சாரா அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் என சுமார் 10,000 முதல் 15,000 பேர் வரை இந்த அமைதி பேரணியில் பங்கேற்கக்கூடும் என போலீஸ் கணித்துள்ளது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோஹர்பாருவில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top and Shopping Center, ஜோஹர்பாருவில்.